அன்னோன் பர்சன்றதை விட அவங்களுடைய ஒர்க்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ரொம்ப புவர் கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி கொடுத்துருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட டைமிங்கும் கீப் அப் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆச்சுங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குங்க. எங்களாலே நம்ப முடியல எங்கள் வண்டி தான்ட்டு, ஃபுல் ஹாப்பிங்க. எனக்கு என் வண்டி ஏன்னு சீரியஸாக டவுட்டாக இருக்குது எனக்கு. ஆனால் புது வண்டியை தாண்டி நல்லதாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. புது வண்டியோட மிக பிரமாதமாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை விட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். நான் சொன்னதை விட எனக்கு 2 days பிஃபோராகவே எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. 7 days டைம் கேட்டாங்க, அந்த கரெக்டாக அந்த டயத்தில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி பார்க்கும் போதும் இல்லை அதில் உட்காந்துருக்கும் போதும் அந்த புது வண்டியோட ஃபீல் வந்துருக்கு. எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்ததில் வந்து இவங்க வந்து மற்றவங்களோட ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் போடுறாங்க. 10 days சொல்லியிருந்தாங்க, பிஃபோர் எல்லாம் பிடிச்சி கொடுத்துருங்க. வண்டி நல்லா ஒரு கண்டிஷனில் இருக்குது. எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் டைம்லி ஹஸ் டெலிவர்ட் த வெஹிக்கிள் ஆல்சோ. 10 daysல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் திங் வாட் ஐ லைக் திஸ், இட் இஸ் வெரி மச் டிரான்ஸ்பரண்ட். அதனால் கொடுத்த வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் டைப் 4 மாடிஃபிகேஷன். ஒரு நியூ கார் லுக்கே வந்துடுச்சு. பிரில்லியன்ட் சில்வா இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னுடைய காரை பார்க்கும்போது ஒரு புது கார் வாங்கின மாதிரி தான் இருக்குது. அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், வெரி எக்ஸலண்ட் ஒர்க். பட் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன் டைம் டெலிவரி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயக்குமார், நான் நெய்வேலியிலேருந்து வரேன். என்னுடைய கார் ஆக்சுவலாக வந்து டைப் 4 மாடிஃபிகேஷனுக்காக நான் பிளான் பண்ணும்போது கூகுள் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து என்னுடைய சன் வந்து சில ஐடியாஸ் கொடுத்தாப்புல. அவர் ஐடியா கொடுத்த உடனே தான் இந்த எம்ஜிஎஸ்ஸை வந்து திருப்பூர் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே விட்ட வந்து மிஸ்டர் மனோஜை வந்து பார்த்த உடனே அவருடைய நிறையா சில டிப்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ பேஸ்ட் ஆன் இஸ் அட்வைஸ் வி ஹவ் கிவன் திஸ் ஆர்டர் டு ஹிம். இப்போ வந்து ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் டைப் 4 மாடிஃபிகேஷன். முதல்ல வந்து கோல்டு கலர் இருந்தது, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பிரில்லியன்ட் சில்வர் அந்த கலருக்கு மாற்றிருக்கிறேன். இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னுடைய காரை பார்க்கும்போது ஒரு புது கார் வாங்கின மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்பர் பார்த்தோம், நம்பர் மட்டும்தான் பழசு. நம்பரை வச்சு தான் என்னுடைய காரையை நான் கண்டுபிடிச்சேன். வெரி எக்ஸலண்ட் ஒர்க். அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். சீட் கவர்ஸ் நான் என்டையராக சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சீட் கவரும் சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ கார் லுக்கே வந்துடுச்சு. அது டைம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து 14th வந்து நான் காரை என்னுடைய இன் பண்ணேன். அப்போ சொல்லும்போது வந்து 27th கிடைக்கும்னாரு. சரி பரவாயில்ல, மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது 1 monthலாம் கேட்டாங்க. எனக்கு அவ்வளோ நாள் கொடுக்க முடியாதுன்றதுக்காக விட்டேன். அப்புறம் 24th ரெடின்னு சொல்லிட்டாரு. பட் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆன் டைம் டெலிவரி. 24th ஈவினிங்கே எனக்கு ரெடி, நீங்கள் வந்து எடுத்துக்கலான்ட்டாரு. இப்போ நான் என்னுடைய காரை வந்து டெலிவரி எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன், அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் எம்ஜிஎஸ் டயர். தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஆல், வெல்கம் டு MGS Automotive. MGS Automotive எங்களோட இண்டஸ்ட்ரி திருப்பூரில் 9 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், டீடைலிங், பாடி ஷாப், மாடிஃபிகேஷன், பைக் அக்சசரிஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் டிவிஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 130+ வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து 60,000 கார்ஸ்க்கு மேலே நம்ம அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எங்களோட கீ ஸ்பெஷாலிட்டியே கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் ஆன் டைம் டெலிவரி. ஸோ இந்த வெஹிக்கிள் நெக்ஸ்ட் வந்து அவங்க பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காஸ்மெட்டிக் ரிலேட்டட் அண்ட் மெக்கானிக்கல் மைனராக வந்து என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டைப் 4 கன்வர்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெய்வேலியிலேருந்து 2,10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆன இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம திரும்ப கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம்.
வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இனோவா டைப் 4 கன்வர்ஷன் பிரில்லியன்ட் சில்வர் அப்படின்ற கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 40 கலர் வந்து நம்ம பிரில்லியன்ட் சில்வர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பிரில்லியன்ட் சில்வர் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு சில்வர் கலர். ஸோ பை டிஃபால்ட் இனோவாவில் கிடையாது. ஸோ இந்த கலர் வந்து நம்ம வந்து இனோவாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விருப்பப்பட்டு இந்த கலர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 40 வெஹிக்கிள் கிட்ட வந்து நம்ம இந்த கலர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு ஃபேபுலஸாக ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனோவா டைப் 4 கன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 2005 டைப் 1 இல்லை டைப் 2 அண்ட் டைப் 3 இந்த மாதிரி பழைய இனோவா இருந்தது அப்படின்னா, கடைசியாக லான்ச் ஆன டைப் 4 மாடல் 2015-16 மாடல் மாதிரி நீங்கள் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு புது காரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் கார்லேயே நம்ம கொண்டு வந்துருவோம். லுக் வைஸ் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு புது கார் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஒரு புது காரே தான் நீங்கள் டெலிவரி எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் 10 நாளில் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம. அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் புது கார் வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 35-40 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஏன்னா புது காரோட ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட்லேயே நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுறோம். அண்ட் ப்ளஸ் வந்து உங்ககிட்ட இனோவா இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பழைய கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் சரி, கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து டைப் 4 கன்வர்ஷன் வந்து நீங்கள் பண்ணினீங்கனாலும் நீங்கள் 30 lakhs வரைக்குமே நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இது இனோவா மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெஹிக்கிள் வேணாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் டாப் எண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பெயிண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பெயிண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் இல்லை சைடில் ரோடோட ரிஃப்ளெக்ஷன், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பெயிண்டிங் எம்ஜிஎஸில் நீங்கள் பண்ணுறதுக்கு 10 வருஷம் வந்து லைஃப் உங்களுக்கு தாராளமே கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் எல்இடி ஹெட்லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ப்ரொஜெக்டர்ஸோட எப்படி எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெஹிக்கிளில் வர மாதிரி டிஆர்எல்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் நைட் டிரைவிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சர்டன் ஆங்கிள். ஸோ ஹை பீம், லோ பீம் எந்த அளவுக்கு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபுல் பவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹை பீம் வந்து ஃபுல் பவர் வரும். ஸோ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது ஹை பீம்லேருந்து லோ பீம் இறக்கணுன்றது டிரைவிங் எட்டிக்வேட். ஸோ அது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இறக்கி ஓட்டுங்க. அண்ட் உங்களுக்கு லைட்டிங்கோட ப்ராப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நைட் டிரைவிங்கில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு டிரைவிங்க்கு. அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு வந்து நம்ம ஆன்டி கிளேர் சன்ஃப்ளேம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ விண்ட்ஷீல்டில் வந்து ஆன்டி கிளேர் சன்ஃப்ளேமோட ஒரு மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டே டைமில் 40% ஹீட்டை வந்து உள்ளே வந்து உங்களுக்கு கொண்டு வராமல் தவிர்க்கும். அண்ட் அட் த சேம் டைம் நைட்டு வந்து இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா, ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு உங்களுக்கு அந்த கிளார் அடிக்கிற அந்த ஒரு லைட்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டிரைவிங் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டிவைடரில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் டிவைடரோட பெயிண்ட் வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து நைட் டிரைவிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆன்டி கிளேர் சன் ஃபிலிம் அப்படின்றது ரொம்ப ஒரு கிளியர் ஃபிலிம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஃபிலிம் ஒட்டி இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து ஃபிலிம் இல்லாமல் இருக்குது. அதுதான் நம்ம காமிக்கிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைடு அண்ட் ரியர் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளோட சைட்ஸ் அண்ட் ரியருக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் ஷேடில் வந்து நம்ம சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபிலிம் வந்து உங்களுக்கு வந்து 50% டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹீட் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அல்ட்ரா வயலட் ரேஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உள்ள பிளாஸ்டிக்ஸ், லெதர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வெளுத்து போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஷேடோட கம்பேரிஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளுக்கு க்ரோம் ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில், சைடில், ரியரில் எல்லாமே கம்ப்ளீட் க்ரோம்ஸ். ரியரில் வந்து டைப் 4க்கான க்ரோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சென்சார், பம்பர்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ் வந்து நம்ம எல்இடிஸில் கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் கேமராஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டெய்லைட் எல்இடிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு சைடு ஹேண்டில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து என்னென்ன க்ரோம் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வருமோ, ஸோ லோவர் விண்டோ கார்னிஷ் ஆகட்டும், ரெயின் வைசர் க்ரோம் ஆகட்டும், அண்ட் வந்து உங்களுக்கு பாடியில் வரக்கூடிய அந்த க்ரோம், சைடு மிரர், இண்டிகேட்டரோட, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு டைப் 4 கன்வர்ஷனுக்கு என்னென்னலாம் பொருள் தேவைப்படுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் வெஹிக்கிளோட கம்ப்ளீட் வந்து சைடு வியூ. ஸோ எந்த அளவுக்கு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சைடு வியூ வந்து நல்ல நீட்டாக இருக்குன்றது நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ அண்ட் ரியர் வியூ. கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து எக்ஸ்டீரியரில் வந்து உங்களுக்கு வந்து புது வண்டி மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்டீரியர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அடுத்தது வாங்க இன்டீரியர் வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம்.
ஸோ இன்டீரியரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா டேம்பிங் அண்ட் வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஒர்க். ஸோ என்ன தான் வண்டி 15-20 வருஷம் பழைய வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரன்னிங்கில் ரேட்லிங் நாய்ஸஸ், கடகடன் சத்தம் வருது, இல்லை வைப்ரேஷன்ஸ், இதெல்லாமே 100% இருக்கும். வெளியில் புதுசு மாதிரி பண்ணிட்டோம், ஸோ உள்ளேயும் புதுசு மாதிரி பண்ணணும். ப்ளஸ் உள்ளே நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கணும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் தான் வந்து இந்த டேம்பிங் ப்ளஸ் உங்களுக்கு வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கோட ஒரு மெயின் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வண்டியில் வரக்கூடிய ரேட்லிங் நாய்ஸ், வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும், கடகடன் சத்தம் வருது, இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஒர்க்ஸுமே வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டோட்டல் வெஹிக்கிளோட இன்டீரியர் டிஸ்மேண்டில் பண்ணி நீட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 700 to 800 வெஹிக்கிள் கிட்ட நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து நாங்கள் இந்த மெட்டீரியல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி எங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து காரில் வந்து ஹை அண்ட் ஆடியோஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டேம்பிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சவுண்டு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இளையராஜா சாங் இல்லை ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஆடியோவோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளில் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ காம்பனன்ட் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து உங்களுக்கு டோரில் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும், அண்ட் ட்வீட்டர்ஸ் வந்துடும், கிராஸ் ஓவர் வந்துடும். ஒரு ஹோம் தியேட்டரோட எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு காரில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசைக்கே அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து சிங்கிள் பீஸ் லெதர் மேட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது வண்டி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு சிங்கிள் பீஸாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் இந்த மேட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் உள்ள இன்டீரியர் வியூ. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து டியூவல் டோனில் வந்து கொடுத்துருக்கோம், கிரே அண்ட் பிளாக். கம்ப்ளீட் இன்டீரியர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் டோர் பேட்ச்லேருந்து உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் டியூவல் டோனில் இருக்கிறது வந்து உள்ள கிரே அண்ட் பீச். ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்தது ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது உங்களுக்கு. அந்த டைமண்ட் ஷேப்டு அந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கலாம், ஒரு லக்ஸுரியான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட லைஃப்மே ரொம்ப பல வருஷத்துக்கு வரும். அண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம மே மந்தில் தான் லான்ச் பண்ணோம் இந்த மெட்டீரியல். அண்ட் ரொம்ப வந்து ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக். ஸோ 0% ஹீட் இந்த மெட்டீரியலில் வந்து ஒரு துளி ஹீட் வராது. நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் 1000-2000 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு துளி ஹீட் வராது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி இந்த சீட் கவர் இந்த ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உட்கார்ற அண்ட் சாயிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலும் அண்ட் சைட் அண்ட் ரியர்ஸில் வந்து நம்ம வந்து லெதர்ஸில் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த மெட்டீரியல் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நாங்கள் இந்த மெட்டீரியல் லான்ச் பண்ண 10 நாள்லேயே வந்து ஒரு 15-20 வண்டிக்கு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ சீட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோம்ஸ் எல்லாமே வந்து ரீஒர்க் பண்ணி நல்லா குஷனிங்காக இருக்கிற மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஸோ 8 சீட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் முதற்கொண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம கொடுத்துலாம். அந்த கியர் நாப்ஸ்க்கு வரக்கூடிய கிளாத்து ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். அண்ட் ஸ்டேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்யூன் லெதர் கொடுக்குறோம் நம்ம. ஸோ கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளுக்கு பீச் கலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கை பிடிக்கிற இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் சாலிட்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் இருக்கிறது எதுக்குன்னா ஸ்வெட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு லாங் டிரைவில் நீங்கள் கை பிடிச்சிட்டு போகும்போது. அண்ட் இந்த ஸ்டேரிங் கவர் மேனுவலாக ஸ்டிச் பண்ணுறது. ஸோ நாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உள்ள கீழே வந்து ஃபுல் ஃப்ளோருக்கு வந்து நம்ம 70 மேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கீழே அந்த டைமண்ட் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய அந்த லேயரும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 8 ஸ்டிச்டு கார்பெட் நூடுல் மேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஒரு லக்ஸுரியாக வந்து உங்களுக்கு லுக் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து 9-inch டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு இருக்கும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் வேணாலுமே நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கார்லேயே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஒரு சாங்ஸோ இல்லை வந்து நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ உங்களோட ஃபோன் ஒன் டச்சில் ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்கும். கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு நைட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த வெஹிக்கிளில் வந்து டிவிஆர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிவிஆர் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ 3 கேமரா டிவிஆர் வந்து இந்த வெஹிக்கிளில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்கும், காருக்கு உள்ள ரெக்கார்டிங் ஒரு கேமரா இருக்கும், ப்ளஸ் வந்து ரியரில் வந்து ஒரு கேமரா. ஸோ இப்போ ஒரே நேரத்தில் நீங்கள் 2 வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் 3 கேமராவோட ரெக்கார்டிங்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் வெஹிக்கிளில் வந்து ஒரு குவாலிட்டியாக லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் வேணும்னாலும் சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங். ஆம்பியன்ட் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட டிரைவிங் மைண்ட் செட் மூட் இதெல்லாமே வந்து இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் செட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் சிங்கிள் லைட்டிங்லேயே மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வர மாதிரி நம்ம கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து பட்டன் இல்லை வந்து நீங்கள் மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, ப்ளஸ் வந்து உங்கள் சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீட்ஸ் டோன் இதெல்லாமே வருது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கில் வர மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த வெஹிக்கிள்ஸோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் எம்ஜிஎஸில் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஹைவேல வந்து 140 வந்து நம்ம வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எம்ஜிஎஸில் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் கிடையாது, அது போக வந்து நிறைய பெஞ்ச் மார்க் செக்கிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில், குழியில், அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து ஒரு டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லா இதுலேயுமே பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் வந்து கிளைண்ட்க்கு வந்து நம்ம டெலிவரி கொடுப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தரமாக குவாலிட்டியாக வந்து ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ உங்கள் வெஹிக்கிள் வந்து புது வண்டி மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 30 to 35 lakh வந்து நீங்கள் மிச்சப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து டெலிவரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் அண்ட் டென்ட் ரிமூவல்ஸ் இதில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இன்னோஸ்லேயே வந்து இதுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹை குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 3 types ஆஃப் வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குது, மிக் வெல்டிங், கேஸ் வெல்டிங் அண்ட் ஆர்க் வெல்டிங். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மிக் வெல்டிங். ஸோ ஒரிஜினல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அண்ட் ஃப்ளோர்ஸில் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கு மேலே டேம்பிங் ஒர்க், மேட் அந்த மாதிரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ வண்டி வந்து எப்படி நம்ம எக்ஸ்டீரியரில் நீட்டாக ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டீரியர்லையும் கேர் எடுத்து நீட்டாக ரெடி பண்ணுவோம். அண்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் யூனிட் ஆகட்டும், வால்வ் யூனிட் ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட் ப்ளோவர் யூனிட் ஆகட்டும், இதில் எந்த ஒரு யூனிட்டில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே எம்ஜிஎஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரஸ்ட் எல்லாமே ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் கோட் வந்து ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அண்டர் பாடியில் ரஸ்ட்டு ஃபர்தராக ஏறாமல் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எம்ஜிஎஸில் வந்து வி டேக் 2 liters ஆஃப் ரப்பர் பெயிண்ட். இது நார்மல் பெயிண்ட் கிடையாது, ரப்பர் பெயிண்ட். ஸோ யூஸ்வலாக 1 literல டைல்யூட் பண்ணி பண்ணுவாங்க. பட் வி டூ மினிமம் 2 liters அண்ட் 2.5 liters தேவைப்படுறதுனால நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஹப் அண்ட் கேலிப்பர் ஒரு வெஹிக்கிளில் வந்து மெயின்டைனே பண்ணாத ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ எம்ஜிஎஸில் அதுக்கும் கேர் எடுத்து நம்ம வந்து ஹப் அண்ட் கேலிப்பர் கம்ப்ளீட்டாக ரீபெயிண்ட் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒன்ஸ் இந்த பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேனல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தனிங் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன டென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளைங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மல்டிபிள் லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ப்ராப்பரான ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பேனல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஸ்மூத்தன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எம்ஜிஎஸில் வந்து நம்ம இன்னோவாக்கு கொடுக்கக்கூடிய பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூபாண்ட், அதில் குரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு பெயிண்ட். ஸோ பெயிண்ட் மட்டும் அந்த பிராண்டில் எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெயிண்டோட 10 கோரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெயிண்டோட அதுக்கான
டிண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஆக்சுவல் கலர்ஸ் வந்து நம்ம எடுப்போம். அண்ட் அந்த பெயிண்ட்டோட நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீ கோட்ஸ் லைக் ஒரு பேஸ் கோட்லேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரைமர்லேருந்து இல்லை யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேப்லஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் வந்து நம்ம வச்சுருக்கோம். எஸ்யூவி காஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணி நம்ம வாங்கின இந்த பெயிண்ட் பூத். அண்ட் இந்த பெயிண்ட் பூத் ஏன் இவ்வளோ பெரிய பெயிண்ட் பூத் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெயிண்டர்ஸ் வந்து அவங்க குமிஞ்சு கன்ஜஸ்டடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் கன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் கன்ஸ், ப்ளூவில் 2 கன் அண்ட் சில்வரில் 1 கன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பெயிண்டிங் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து பொறுமையாக பெயிண்ட் பூத்தில் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணும்போது உங்களோட பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து கேர் எடுத்து ஸோ த பெயிண்டிங் ப்ராசஸ் வில் பி டன். நம்மளோட வீடியோ ஐ லிங்க்கில் கொடுக்குறேன். பெயிண்டிங் அட் MGS ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஃபுட்டேஜ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணுவோம். ஸோ 62 டிகிரியில் இந்த வெஹிக்கிள் வந்து சர்டன் டைம் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் பேக் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து வெஹிக்கிள் பாடியில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேக்கிங் எதுக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெயிண்ட்டு கரோட் ஆகிறது, பொறியாக வர்றது, ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கும். அண்ட் பெயிண்ட்டோட ஆக்சுவல் நேச்சரே வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கிளாசினஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஓவர் நைட் ட்ரை ஆகிருட்டும்னு விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்பல்சரி பண்ணவே கூடாது. 100% ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராப்பர் மிக்சிங் ரேஷியோஸில் எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேபுலஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் பாலிஷிங் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக டூல் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணும்போது எந்த ஒரு இடமுமே வந்து உங்களுக்கு சாண்டிங் மிஸ் ஆகாமல் போகாது. ஸோ யூஸ்வலாக ஷீட்டு போட்டு தேய்ப்பாங்க. ஷீட்டு போட்டு தேய்க்கும் போது ஒரு இடத்துல பண்ணும்போது நல்லா ஹார்டாக பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது கை வலி எடுக்கும்போது அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுவாங்க. அண்டு கீழே குமிஞ்சு ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அண்ட் சில இடத்துல ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது கோடு மாதிரி விழுகும். அண்ட் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி வந்து ஷீட்டில் பண்ணும்போது இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் சாண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா இடமுமே ஈவனாக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சோடனே மல்டிபிள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பாலிஷிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளாசினஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட கிளாசினஸ் என்ரிச் ஆகிட்டே இருக்கும். வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு புது கார் இல்லை வந்து நீங்கள் ஒரு பழைய கார் எடுத்திருக்கீங்க, அதுக்கான கஸ்டமைசேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் இல்லை வந்து ஆக்சசரிஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி தரோம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எல்லா வெஹிக்கிளுக்குமே அப்ளிகபிள். ஸோ உங்ககிட்ட இருக்க வெஹிக்கிளில் வந்து என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணுமோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி தரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடணும், உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் பற்றி நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நாங்கள் வீடியோவாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.